எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் உனக்கெண்டே இல்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள வந்துருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா, இந்த பேங்க் எக்ஸாமோட கம்பேரிஷன்ல வந்து இந்த வீடியோவில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து பார்த்தோம்னா, பேங்க்ல வந்து ஒரு ஆஃபீஸர் லெவலில் போகணும் அப்படின்னு ஆசை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும். முக்கியமாக ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, பேங்க்ல எப்படி மேனேஜர் ஆகணும், பேங்க்ல எப்படி ஹையர் ஆஃபீஸர் ஆகணும், +1 +ல என்ன குரூப் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா பேங்க் எக்ஸாமோட பேசிக் டீட்டெயில் தெரியும் அப்படின்னா இந்த IBPS எக்ஸாம், SBI எக்ஸாம்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டுல வர PO எக்ஸாமோட கம்பேரிஷன் தான் இந்த வீட்டில் வந்து ஃபுல்லா வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது PO9 என்ன மாதிரி ஒர்க் கொடுப்பாங்க, SBI PO எப்படி இருக்கும் உங்களுக்கு, IBPS PO எப்படி இருக்கும் உங்களுக்கு, என்ன மாதிரி எலிஜிபிள் ஃபாலோ பண்ணிருக்காங்க, ஏஜ் லிமிட் எப்படி ஃபாலோ பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம எக்ஸாம் பேட்டர்ன் வைஸா ரெண்டுல என்ன மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, செக்ஷனல் டைமிங் எப்படி இருக்கும், செக்ஷனல் கட் ஆஃப் எப்படி இருக்கும், பிளஸ் வந்து பார்த்தோம்னா ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே டைம்ல ப்ரிப்பேர் பண்ணலாமா, ஏன்னா சிலபஸ் வைஸா காமனான டாபிக் இல்ல ஒரே மாதிரியான பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னா ஒரே டைம்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரே டைம்ல ரெண்டு எக்ஸாமும் நீங்க ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள் டிகிரி முடிச்சுட்டு பேங்க் ஜாப் ட்ரை பண்ணும், முக்கியமா ஆஃபீஸர் லெவலில் ஏதாவது போஸ்டிங் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு IBPS PO அது மட்டும் இல்லாமல் SBI PO ரெண்டு எக்ஸாமோட கம்பேரிஷன் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒரு டிகிரி முடிச்சுட்டு பேங்க் ஜாப் ட்ரை பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க, அவங்களோட கெரியர் கொடுத்துக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, இப்போ பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பிகினர்ஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுறது ஒன்று IBPS ட்ரை பண்ணுவாங்க, இல்லை IBPS RRB ட்ரை பண்ணுவாங்க, இல்லை SBI வந்து ட்ரை பண்ணுவாங்க உங்களுக்கு. இது மூணும் வந்து பார்த்தோம்னா அடுத்தடுத்து வேகன்சி வந்து வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் ஒரு ஏப்ரல் இருந்து வேகன்சி வந்து ஸ்டார்ட் ஆயிடும் உங்களுக்கு. வந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி வரையுமே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். கிளர்க் வரும் ஃபர்ஸ்ட், அப்புறம் PO வரும், அப்புறம் SO வரும், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அதுலேயே வந்து பார்த்தோம்னா இந்த IBPS SBI பொறுத்தவரையும் பார்த்தா கிளர்க்கான நோட்டிஃபிகேஷன் தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க, POக்கு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க, SOக்கு தனியாக ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் IBPS RRB பொறுத்தவரையும் பார்த்தா ஒரே நோட்டிஃபிகேஷன் தான், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஸ்கேல் 2, ஸ்கேல் 3 இந்த மாதிரி மொத்தமாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. SBI பொறுத்தவரையும் பார்த்தா கிளர்க்கல் போஸ்டிங்கை வந்து பார்த்தா ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் PO SO வந்து பார்த்தோம்னா SBIலையும் சரி IBPSலையும் சரி PO SO அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா டைரக்டா பேங்க் மேனேஜர் வந்து நீங்க ஆக முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த PO இல்லை SO இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் லெவல்ல வந்து போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்ல அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், சீனியர் மேனேஜர், GM இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க ஸ்கில் பேஸ்ல ஒரு சில டிப்ளமோஸ் இருக்கும், அந்த டிப்ளமோலாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சில ஸ்டெப்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பட் அதுக்கு வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்ல வந்து போஸ்டிங் வந்து கிடைக்கணும், எக்ஸாம் வந்து நீங்க கிராக் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உங்களோட ப்ரொமோஷன் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க IBPS அது மட்டும் இல்லாம SBIயோட POவோட கம்பேரிஷன் வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எலிஜிபிள் வந்து ரெண்டுக்குமே வந்து பார்த்தலாம். எலிஜிபிள் வைஸா வந்து பார்த்தோம்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தா 21 to 30 வரையும் தருவாங்க உங்களுக்கு. இதுவே கிளரிக்கெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா 28 வரையும் தான் தருவாங்க. பட் POக்கு வந்து பார்த்தா 30 வரையும் தருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அதாவது அந்த கேட்டகரி பொறுத்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ 21 to 30 இருக்கீங்க, ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா PO எக்ஸாமுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு உங்களுக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா BCom படிக்கணுமா, MBA படிக்கணுமா, BCom படிச்சாதான் ஆக முடியுமா, MBA படிச்சாதான் ஆக முடியுமா, அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எந்த ஒரு டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம். ப்ராப்பராக ரெஜிஸ்டர் ஆன ஒரு யூனிவர்சிட்டியோ ஒரு காலேஜ்லயோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா சப்போஸ் ஃபைனல் படிக்கிறீங்க அப்படின்னா கூட கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா PO போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ PO பொறுத்தவரையும் பார்த்தா SBI அது மட்டும் இல்லாமல் IBPS ரெண்டுக்குமே வந்து பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கலாம் எதுவுமே இல்லை. இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், மெடிக்கல் லைன்ல எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், இல்லை நீங்க BSc, BCom, BBA எந்த ஒரு டிகிரி வேணாலும் நீங்க வந்து முடிச்சிருக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தா பேசிக் எலிஜிபிளா ரெண்டுக்குமே வந்து ஃபாலோ பண்றாங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தவரை 21 to 30, அது டேட் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இப்போ 2023 IBPS POவோட நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, இதுக்குள்ள வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 30 இருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஏஜ் லிமிட் பிளஸ் எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து PO வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ரொம்ப டெப்தா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்தா பேசிக் எலிஜிபிளா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இதை மென்ஷன் பண்ணி வந்து சொல்றேன் அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறாங்க பிளஸ் என்ன குரூப் எடுக்கணும், டிகிரி எது எடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் எந்த டிகிரி எடுத்தா ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்களா, இல்லை எந்த டிகிரி எடுத்தா ஈஸியாக கிராக் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ பேங்க் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா டைரக்டா ஆக முடியாது. PO SO இந்த மாதிரியான போஸ்டிங்ல அடுத்தடுத்து ப்ரமோஷன் மூலியமா தான் நீங்க ஆக முடியும். ஸோ உங்களுக்கு அதுக்கான எலிஜிபிள்
எலிஜிபிள். பிஓக்கு வந்து பார்த்தா எஸ்ஓக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஜென்ரலா பிஓக்கு வந்து பார்த்தா எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த பிஓ ஆஃபீஸருக்கு என்ன மாதிரி ஒர்க் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்டைனா இந்த ஒர்க் தான் அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான ஒர்க் இருக்கும். உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு கீழே கேசியர், அந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றவங்க, இந்த மாதிரி கிளரிக்கல் ரேஞ்சிலுக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள மேனேஜ் பண்றது, அவங்களுக்கான ஒர்க்கை வந்து செப்பரேட் பண்ணி தரது, கிளைண்ட்டை வந்து டைரக்ட் டீலிங்ல இருக்கிறது. நீங்க கிளைண்ட்டுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ் இருக்கும். உங்களுக்கு ஒரு ஏடிஎம் ரெலவெண்டாவோ, ஒரு ஆன்லைன் பேங்கிங் ரெலவெண்டாவோ, இல்லை ஒரு லோன் ரெலவெண்டாவோ, இல்லை பேங்க்ல நிறைய இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். ஸோ அதை பத்தி டீடைல்ஸ் வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி கிளரிக்கல் ரேஞ்சில் இருக்க நிறைய பேர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அதுக்கும் மேல ஏதாவது குவரிஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கிளைண்டோட டைரக்ட் டீலிங்ல இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா அங்க இருக்க ஸ்டாஃப்லாம் மேனேஜ் பண்ணணும். இந்த மாதிரியான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லோன் ப்ராசஸ்லாம் வந்து பாப்பீங்க. கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் தராங்களா, லோனுக்கு எலிஜிபிளா இருக்காங்களா, சப்போஸ் லோன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கரெக்டா வந்து பார்த்தோம்னா வசூல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி மேனேஜ்மெண்ட் லெவல்ல ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஆஃபீஸர்ஸ்க்கான ஒர்க் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த ஒர்க் தான் அப்படிங்கிறதுல பர்டிகுலர் ஒரு மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. ஐபிபிஎஸ் பிஓ சரி, எஸ்பிஐ பிஓ சரி, ஜென்ரலா இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து மோஸ்ட்லி இருக்கும் உங்களுக்கு. ஒரு ஏடிஎம் ரெலவெண்டா, ஒரு ஆன்லைன் பேங்கிங் ரெலவெண்டா, கிரெடிட் கார்டு ரெலவெண்டா, ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெலவெண்டா, லோன் ரெலவெண்டா, இன்சூரன்ஸ் பாலிசி ரெலவெண்டா, இந்த மாதிரியான என்கொயரிஸ் வந்து அட்டன் பண்ணும். பிளஸ் வந்து பார்த்தோம்னா லோன் அப்ரூவ் பண்றது, இந்த மாதிரியான ஒர்க்கும் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஜென்ரலா இந்த மாதிரியான ஒர்க் தான் கொடுப்பாங்க. பேங்க் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஒரு ஆவரேஜா இந்த மாதிரியான ஒர்க் அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் ஐபிபிஎஸ் ட்ரை பண்றப்ப எஸ்பிஐயும் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி வந்து கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தா அந்த கிளரிக்கல் ட்ரை பண்றப்ப பிஓ ட்ரை பண்ணலாமா, எஸ்ஓ ட்ரை பண்ணலாமா இந்த மாதிரி வந்து கேட்கறாங்க. கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னு பார்த்தா பேங்க் ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தா மேக்ஸிமம் ஒரு 6 டாபிக்ல தான் கொஸ்டினே வருது உங்களுக்கு. நீங்க எஸ்ஓ ட்ரை பண்ணாம ஜென்ரலா கிளர்க் பிஓ ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா எஸ்ஓ அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் போஸ்டிங் உங்களுக்கு. நீங்க படிச்சது ரெலவெண்டான ஒர்க்கும் கொடுப்பாங்க. ஸோ சிலபஸ் நீங்க படிச்சது ரெலவெண்டா தான் இருக்கும் உங்களுக்கு. அது வந்து பார்த்தோம்னா ஐபிபிஎஸ் எஸ்ஓவோட வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. பட் நீங்க கிளர்க் பிஓ ட்ரை பண்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 6 டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க உங்களுக்கு. ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஸ்டின், ஃபினான்சியல் அவேர்னஸ், இந்த 6 டாபிக்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா, பட் ஃபீஸ் வந்து ஒவ்வொன்றுக்குமே ஒரு 1000 இந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. ஒரு 800, 1000 இந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ். பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ஐபிபிஎஸ் ட்ரை பண்றப்ப எஸ்பிஐ ட்ரை பண்ணலாம், ஐபிபிஎஸ் கிளர்க் ட்ரை பண்றப்ப எஸ்பிஐ கிளர்க்கும் ட்ரை பண்ணலாம், எஸ்பிஐ பிஓவும் ட்ரை பண்ணலாம், இல்ல ஐபிபிஎஸ் பிஓவும் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் தான் ட்ரை பண்ணணும், இது ட்ரை பண்ண, இது ட்ரை பண்ணக்கூடாது, எக்ஸாம் பேட்டர்ன் டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிறதா இல்ல. கிளர்க்கோட எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, பிஓட எக்ஸாம் கொஞ்சம் டஃபா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா கிளர்க்கோட சாலரி 20,000 இருக்கும் அரௌண்ட், எஸ்பிஐயோட அரௌண்ட் ஒரு 40,000 இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை பொறுத்து கண்டிப்பா எக்ஸாமோட டிஃபிகல்ட்டி அதிகமாவே இருக்கும் உங்களுக்கு. அதுவும் கிளர்க்குக்கே இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. பிஓக்கு சொல்லவே தேவையில்லை, ஹெவி காம்படிஷன் இருக்கு. நம்மளா ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்றது அதிக லெவல் இருக்காங்க. பிளஸ் ப்ரிப்பரேஷன்ல அதிக அளவு எஃபோர்ட் போட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க உங்களுக்கு. ஸோ எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்பிஐ பிஓ ட்ரை பண்றேன், ஐபிபிஎஸ் பிஓவும் ட்ரை பண்ண போறேன். எனக்கு எக்ஸாம் பேட்டர்ன்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரெண்டோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி ஒரு 95% மேல கூட வந்து சொல்லலாம் காமனான டாபிக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வருது உங்களுக்கு. ரெண்டுலமே வந்து பார்த்தோம்னா பிரிமினரி, மெயின், இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. இதுல எஸ்பிஐல வந்து பார்த்தா இன்டர்வியூட உங்களுக்கு ஜிடி நடக்கும் உங்களுக்கு, குரூப் டிஸ்கஷன் வந்து நடக்கும் உங்களுக்கு. பட் 3 ரவுண்ட் தான் உங்களுக்கு. பட் அது இன்டர்வியூட ஜிடியும் நடக்குது உங்களுக்கு. மற்றபடி பிரிமினரி டைம் வேஸ்ட் பண்ண ஒரு ஆன்லைன் டெஸ்ட் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம மெயின் எக்ஸாம் ஆன்லைன் டெஸ்ட் பிளஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு. பிளஸ் இன்டர்வியூ நடக்கும் உங்களுக்கு. எஸ்பிஐ பிஓக்கு இன்டர்வியூட சேர்த்து வந்து பார்த்தா ஜிடி இருக்கும் உங்களுக்கு, குரூப் டிஸ்கஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒவ்வொன்றுலையும் என்ன மாதிரியான டாபிக், எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எத்தனை செக்ஷனல் டைமிங், செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா ஐபிபிஎஸ் பிஓட செக்ஷனல் டைமிங் இருக்கு. செக்ஷனல் டைமிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். இப்போ 3 டாபிக்ல கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா பிரிமினரி பொறுத்தவரையும் ரீசனிங், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் 3 டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும். ஒவ்வொரு டாபிக்குமே வந்து பார்த்தோம்னா டைம் வந்து அவங்களே டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லி. பட் எஸ்பிஐ பிஓல அந்த மாதிரி செக்ஷனல் டைமிங் இல்லை உங்களுக்கு. டோட்டலா ஒரு 60 நிமிஷம் வந்து டைம் தந்துருவாங்க. ஸோ இதை வந்து பார்த்தா செக்ஷனல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்தா செக்ஷனல் டைமிங் உங்களுக்கு, இல்ல மொத்தமா கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓவரால் டைமிங் உங்களுக்கு. மொத்தமா எந்த டாபிக்கை எப்ப வேணாலும் நீங்க அட்டன்
அட்டன் பண்ணிக்கலாம். 60 நிமிஷம் டைம் வந்து தந்துருவாங்க உங்களுக்கு. இதுவே செக்ஷனல் கட் ஆஃப் பொறுத்தவரையும் IBPS PO செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கும் உங்களுக்கு. SBI PO உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் இல்ல உங்களுக்கு. செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 100 மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஓவரால் கட் ஆஃப் அப்படின்னா 100க்கு ஒரு 60க்கு மேல வச்சிருந்தா போதும் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இதுவே செக்ஷனல் கட் ஆஃப் அப்படின்னா ரீசனிங்ல ஒரு 35 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுல ஒரு 15 மார்க் மேல வாங்கியிருக்கணும். இங்கிலீஷ்ல ஒரு 30 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா அதுல ஒரு 15 மார்க் மேல வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. சோ IBPS PO பொறுத்தவரையும் செக்ஷனல் டைமிங் இருக்கு, செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு. SBI பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு ஓவரால் கட் ஆஃப் ஓவரால் டைமிங் தான் வந்து தராங்க. இதான் வந்து பார்த்தா மெயினான டிஃபரன்ஸ் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிமினரில 3 டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வருது உங்களுக்கு. ரீசனிங், ஆப்டியூட், இங்கிலீஷ் 3 டாபிக்ல இருந்தா வருது. ரீசனிங் ஆப்டியூட்ல இருந்து 35 கொஸ்டின் கேட்கறாங்க. இங்கிலீஷ் வந்து 30 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு மார்க் தராங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு உங்களுக்கு. ஸோ டோட்டலா 100 கொஸ்டின் 100 மார்க் கேட்கறாங்க. டைமிங் 60 நிமிஷம் டைம் வந்து தராங்க. இப்போ மெயின் எக்ஸாமோட சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம்னா அப்படின்னா பட் IBPS SBI கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு செக்ஷனல் டைமிங் செக்ஷனல் கட் ஆஃப்ல டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ மெயின் எக்ஸாமோட சிலபஸ் பொறுத்தவரையும் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு 6 டாபிக்ல இருந்தா கொஸ்டின் வரும். பட் இந்த 6 டாபிக்கையும் பார்த்தா மெர்ஜ் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. எப்படி மெர்ஜ் பண்ணி கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரீசனிங் பிளஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு கம்பைன் ஆகி வந்துடும். அது மட்டும் இல்லாம ஜெனரல் அவேர்னஸ் வர இடத்துல உங்களுக்கு பினான்சியல் அவேர்னஸ் அப்படின்னு சேர்ந்து வந்துடும் உங்களுக்கு. சோ என்ன டாபிக்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். உங்களுக்கு IBPS சரி SBI சரி இதே மாதிரியான டாபிக் இதே மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு IBPS PO செக்ஷனல் டைமிங் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு டாபிக் இவ்வளவு நிமிஷம் 45 நிமிஷம் 40 நிமிஷம் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. பட் SBI பொறுத்தவரைக்கும் பார்த்தா டோட்டலா ஒரு 3 மணி நேரம் டைம் வந்து கொடுத்துருவாங்க. எந்த டாபிக்கை எப்ப வேணாலும் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சோ இதான் வந்து பார்த்தா மெயினான டிஃபரன்ஸ் உங்களுக்கு. சோ எந்த டாபிக்ல எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு 45 கொஸ்டின் கேட்கறாங்க. இங்கிலீஷ்ல இருந்து ஒரு 35 கொஸ்டின் கேட்கறாங்க. டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் அதாவது DI அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆப்டியூட் டாபிக் தான் உங்களுக்கு. இந்த லைன் சார்ட், பார் சார்ட் இது மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு. சோ அதுல இருந்து 35 கொஸ்டின் கேட்கறாங்க. ஜெனரல் அவேர்னஸ், எக்கனாமிக்ஸ் அது மட்டும் இல்லாம பினான்சியல் அவேர்னஸ் இந்த டாபிக்ல இருந்து ஒரு 40 கொஸ்டின் வந்து கேட்கறாங்க. சோ மார்க்ஸ் வந்து பார்த்தோம்னா ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டருக்கு 45 கொஸ்டினுக்கு 60 மார்க் தராங்க. இங்கிலீஷ்க்கு 35 கொஸ்டினுக்கு 40 மார்க் தராங்க. டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷனுக்கு 35 கொஸ்டினுக்கு 60 மார்க் தராங்க. ஜெனரல், எக்கனாமிக்ஸ் அது மட்டும் இல்லாம பினான்சியல் அவேர்னஸ் டாபிக் 40 கொஸ்டினுக்கு 40 மார்க் தராங்க உங்களுக்கு. சோ டோட்டலா வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 200 மார்க் வந்து கேட்கறாங்க உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் டைப் கோர்ஸ் வந்து கேட்கறாங்க. டிஸ்கிரிப்டிவ் டைப் கோர்ஸ் மட்டும் இங்கிலீஷ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். மத்த டாபிக் இங்கிலீஷ், ஹிந்தி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. சோ டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து பார்த்தா எஸ்ஏ ரேட்டிங், லெட்டர் ரேட்டிங், பிரிசன்ஸ் ரேட்டிங் இதை பேஸ் பண்ணி வரும் உங்களுக்கு. மொத்தமே ஒரு 25 மார்க் கேட்கறாங்க உங்களுக்கு. டோட்டலா 225 மார்க். டைமிங் வந்து பார்த்தா 3 மணி நேரம் 30 நிமிஷம் டைம் வந்து தராங்க. SBI POக்கும் IBPS POக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா அகைன் சொல்றேன் செக்ஷனல் டைமிங் செக்ஷனல் கட் ஆஃப்ல டிஃபரெண்ட் இருக்கும். மற்றபடி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்கறது, நம்பர் ஆஃப் மார்க்ஸ் தரது இது எல்லாத்துலயுமே காமனா தான் கேட்கறாங்க உங்களுக்கு. பட் IBPS POவை கம்பேர் பண்ணும்போது SBI POவோட எக்ஸாம் ரொம்பவே டஃபா இருக்கும் உங்களுக்கு. IBPS POவே ரொம்ப டஃபா தான் இருக்கும். ரொம்ப எஃபர்ட் போட்டா தான் கிடைக்கும் உங்களுக்கு. SBI PO இன்னுமே டஃபா இருக்கும். SBIயோட சேலரி IBPS POவோட கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹையா கிடைக்கும் உங்களுக்கு. சோ மெயின் எக்ஸாம் முடிச்ச உடனே இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூ பொறுத்தவரையும் IBPS POல ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டும் இருக்கும், பர்சனல் இன்டர்வியூ மட்டும் இருக்கும். இதுவே SBI POல வந்து பார்த்தா குரூப் டிஸ்கஷன் பிளஸ் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. சோ மெயின் பிளஸ் இன்டர்வியூல இல்ல மெயின் பிளஸ் GD பிளஸ் இன்டர்வியூல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி எவ்வளவு வேகன்சி இருக்கு பிளஸ் உங்களோட கேட்டகரி இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ரமோஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ஜூனியர் மேனேஜர் கிரேட்ல போவீங்க, அப்புறம் மிடில் மேனேஜர் கிரேடுக்கு போவீங்க, அப்புறம் சீனியர் மேனேஜர் கிரேடுக்கு போவீங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ரமோஷன் வந்து பார்த்தா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அது மட்டும் இல்லாம சேர்மேன் இந்த மாதிரி கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. பட் இதுக்கெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கில் இருக்கணும் உங்களுக்கு. பட் இந்த இதுக்கெல்லாம் போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தா எக்ஸாம் வந்து நீங்க கிராக் பண்ணணும். ஸோ ஃபைனலா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது IBPS PO SBI PO ஒரே டைம்ல ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னு பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் வைஸா ரெண்டுலமே காமனான டாபிக்ல தான் கொஸ்டின் வருது. ஸோ ஒரு டாபிக் நீங்க ப்ரிப்பேர் அதாவது ஒரு எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு எக்ஸாம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சேம் டாபிக் சேம் கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்கறாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தா லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி அப்படின்னு எடுத்தா IBPS கம்பேர் பண்ணும்போது SBI கொஞ்சம் டஃபா இருக்கும் உங்களுக்கு. பட் சேலரி வைஸ் IBPS கம்பேர் பண்ணும்போது SBIயோட சேலரி இன்னும் கொஞ்சம் ஹையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா IBPS PO அது மட்டும் இல்லாமல் SBI PO ரெண்டு எக்ஸாமுக்கும் ஒரே டைம்ல ப்ரிப்பேர் பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுக்க டிகிரி முடிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா